இங்க கங்காங்கிற ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்தி பொண்ணுங்க தொழில் செய்யற இடத்துல விட்டுட்டு போயிடறான். இது வரைக்கும் வெளி உலகத்தையும் பார்க்காத அந்த சின்ன பொண்ணால இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாம கட்டாயப்படுத்தி அந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இங்க இருக்கிற யாருமே அந்த தொழிலுக்கு விருப்பப்பட்டு வந்திருக்க மாட்டாங்க. எல்லாரையுமே யாராவது ஒருத்தர் ஏமாத்தி இங்க கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அப்படி அதையும் மீறி தப்பிச்சு வெளியில போனாலும் சமுதாயம் அவங்கள நிம்மதியா வாழ விடாது. சோ இதையே அவங்க தலையெழுத்தா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்கு கங்கா அந்த தொழிலுக்குள்ள வந்தாலும் அன்னையில இருந்து அந்த தொழிலே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஓனர் அங்க இருக்கிற பொண்ணுங்களை ஒரு மிஷின் மாதிரி நடத்துறாங்க. ஆனா கங்கா அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா நடந்துக்கிறா. இவளுக்குன்னு ஒரு கூட்டம் உருவாயிடுது. இப்ப அவங்க எல்லாரையும் ஒரு நாள் லீவு போட்டு படத்துக்கு கூட்டிட்டு போறா. இதை பார்த்த ஓனரால தடுக்க முடியாம கோபமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படியே போச்சுன்னா அவளே இந்த இடத்துக்கு ஓனர் ஆயிருவாளோன்னு பயம் வந்துருது. ஒரு நாள் ஒரு மோசமானவன் வந்து கங்கா தான் வேணும்னு கேக்குறா. சோ அவன் மோசமானவன் தெரிஞ்சும் அவனை அவ ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் அவளை பயங்கரமா சித்திரவதை பண்றான். அந்த சத்தம் கேட்டு வெளியில இருந்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சத்தம் அதிகமா கேட்கவும் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. உடனே அவளை காப்பாத்துற மாதிரி நடிச்சு அவ ஆசைப்பட்ட மாதிரி கங்காவை பழி வாங்கிடுறா. அடுத்த நாள் பார்த்தா அவ உடம்புல ஹாஸ்பிட்டல்ல 29 தையல் போட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவளை காயப்படுத்தி இருக்கான். இதை பார்த்த ஓனர் இது எல்லாமே நம்ம தொழில சகஜம், நம்மளால போலீஸ் கிட்டையும் போக முடியாதுன்னு சொல்லி மறைமுகமா அவளை பயமுறுத்த பாக்குறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட கங்கா டைரக்டா போலீஸ் கிட்ட போகாம போலீஸை பார்த்து பயப்படுற ஒரு தாதா கிட்ட போயிடுறா. அவர் தாதாவா இருந்தாலும் நல்லவரா இருக்காரு. அவர்கிட்ட இவளுக்கு நடந்த கொடுமையை சொல்லி துப்பட்டாவை கலட்டி காட்டுறா. அதை பார்த்து அவரே ஒரு நிமிஷம் கலங்கி போயிடுறாரு. சோ பாவப்பட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பலான்னு பாக்குறாரு. ஆனா அவளுக்கு பணம் தேவையில்ல, நீதிதான் வேணும்னு கேக்குறா. அன்னையில இருந்து அவளை அவரோட தங்கச்சின்னு சொல்லி அவளுக்கு பாதுகாப்பா ஒருத்தனை அவ வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. எப்ப அவன் திரும்பி வந்தாலும் அவனை இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. அடுத்து கொஞ்ச நாள்லயே மறுபடியும் அவன் கங்காவை தேடி வர்றா. இவளும் தாதா வர்ற வரைக்கும் அவன் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. கரெக்டா அவ மேல கைய வைக்கவும் தாதா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவனை நட் ரோட்ல நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி பொழந்தெடுத்துறாரு. அன்னையில இருந்து கங்கா கங்குபாயா மாறி அந்த ஏரியாலேயே யாராலையும் எதுவும் செய்ய முடியாத ஒரு ஆளா மாறிடுறா. இவ இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் மாதிரி இல்லாம யாரு விருப்பம் இல்லாம கூட்டிட்டு வந்திருந்தாலும் அவங்கள திருப்பி வீட்டுக்கே அனுப்பி வச்சிடறா. அதுல இருந்து அவன் மேல இன்னும் கொஞ்சம் மரியாதை வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு படிப்பு கிடைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அப்படியாவது அங்க இருக்கிறவங்களோட தலையெழுத்தை மாத்த முடியுமான்னு போராடுறாங்க. கிளைமேக்ஸ்ல அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்குன்னு சரியான அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துறாங்க.